Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 656 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ட்ரஃபால்கர்ல டோஃப்ளமிங்கோட ஆளை கழுத்துல கத்திய வச்சு அழகா பிரிட்ஜ்ல வச்சு லாக் பண்ணிட்டான்ல. சோ அவனால எதுவும் பண்ண முடியல. சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருந்துமே சீசரை கப்பல்ல ஏத்தி விட்டு அழகா அனுப்பி விட்டுட்டான்ல. உடனே டோஃப்ளமிங்கோ வந்துட்டு என்னப்பா என்ன 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு நீ பழிவாங்க வந்திருக்கேன்னு கேப்பான். லாக்கு கடுப்பாவும். மகனே நடிக்காத, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேமா. இப்ப என்னன்னா ஜியோலாம் அவன் கையில மாட்டிட்டு இருக்கா. அதனாலதான் சைலண்டா பேசிட்டு இருக்கான். உனக்கே தெரியும் நம்ம எல்லாம் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்னு. உற்று அதுக்கப்புறம் நம்ம காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம்பா. ஆனா ஜியோலாக்கு சாகிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல. பட் நம்ம என்ன பண்ணிடுவான், ரூமை கிரியேட் பண்ணி அவளை டப்புன்னு தூரமா டெலிபோர்ட் பண்ணி விட்டுருவான். அவ கதறுவா, நான் டோஃப்ளமிங்கோ விட்டு போமாட்டேன்னு. ஆனா அவன் தெளிவா சொல்லிடுவான், எனக்கு இப்போதைக்கு உன் உதவி தேவையில்லை, நீ இங்க இருந்து கிளம்புற வழிய மட்டும் பாருன்னு. அடுத்த வார்த்தை பேச மாட்டான். அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடிடுவா. ஏன்னா ஏதாச்சும் எதிர்த்து பேசிட்டு இருந்தா அவனே சம்பவம் பண்ணி விட்டாலும் விட்டுருவான். சரி இப்ப அவளே போயிட்டா. இதுக்கு அப்புறம் தான் சண்டை என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல. டோஃப்ளமிங்கோ ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சஞ்சய் கூட சண்டை போட்டான். அவனை லாக் பண்ணாதான் வயலட் அனுப்பி விட்டுருந்தான். ஆனா அவன் இங்க வந்து இப்ப சண்டை போட்டிருக்கான்னா கன்ஃபார்மா இவங்க பிளான் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் அர்த்தம். உடனே இருந்துட்டு அட லூசு பயலே அதெல்லாம் இப்ப மேட்டரே இல்ல. உன்னோட ட்ரம்ப் கார்டான சீசரையே நீ கோட்டை விட்டுட்ட. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இங்க சண்டை போடுற அந்த நேரத்துல உன்னோட ஸ்மைல் ஃபேக்டரி அங்க தர மட்டமாக போகுது. உன்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் உன்னுடைய எண்டிங். என்ன பண்ணுவேன்னு கேப்பான். உடனே டோஃப்ளமிங்கோ நீ தேவையில்லாம நீ பழி வாங்குறதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்க, அது நல்லது இல்லம்பா. அப்பதான் சொல்லுவான், அவன் பழி வாங்குறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணலையாமா. நீண்ட நாள் ஆசைப்பட்டு இருக்க ஒரு மனுஷனோட ஆம்பிஷனை நிறைவேற்றதாண்டா இதை பண்றேன்னு சொல்லி ஒரு வெட்டு. அதே நேரம் ஃபைட்டிங் ஃபிஷ்ஷையும் ரூமை கிரியேட் பண்ணி மேல பாய விட்டுருப்பான். டோஃப்ளமிங்கோ அந்த அட்டாக் அவனோட ஸ்டிங்கை வச்சு லைட்டா அப்படி தூக்கி மட்டும் தான் விடுவான். லாவோட அட்டாக்கே ஸ்டாப் பண்ணிடுவான். அதே நேரம் பாஞ்சு வந்துச்சு அந்த ஃபைட்டிங் ஃபிஷ்ஷுங்க. அதெல்லாம் கண்ணா பின்னான்னு கண்டமாயி பீஸா தனிக்குள்ள விழும். அப்புறம் என்ன டோஃப்ளமிங்கோக்கும் லாக்கும் பயங்கரமான சண்டை. ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விடுற மாதிரி இல்ல. இவனுங்க போடுற சண்டையில அந்த பிரிட்ஜே கண்ணா பின்னான்னு உடஞ்சு போகும். அந்த அளவுக்கு வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மளுக்கு கப்பலை காட்டுறாங்க. எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம டோஃப்ளமிங்கோவை தாண்டி சேஃப்டியா இவ்வளவு தூரம் வந்தாச்சு. பட் இருந்தாலுமே லைட்டா பீதி இருக்கத்தான் செய்து. அண்ட் அது மட்டும் இல்லாம லாக் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அவன் தனியா அவங்கிட்ட மாட்டிட்டு இருக்கானே. அப்ப நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் பாத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டா நம்ம ப்ரூக்கு சாஞ்சு நின்னுட்டு நான் 45 டிகிரி டைரக்ஷன்ல இருக்கமா, கரெக்டா இருக்கான்னு பாருமா. அட இளவெடுத்த எலும்பு கூடு மண்டையா, சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் அந்த டோஃப்ளமிங்கோ வரானா இல்லையான்னு பாடுறான்னா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அவன் அதுக்கு மேல லூசு மாதிரி பண்ணுவான். 360 டைரக்ஷன் தானே இந்த இப்ப பண்றான் பாருன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளேயே ரொட்டேஷன் போட்டுட்டு இருப்பான். இவனை கொன்னுடலாமா, தொல்லை தாங்க முடியலன்னு யோசிப்பான். அந்த டீம் இவங்களை கிராஸ் பண்ணி கொஞ்சம் கிளவுட்ஸ் எல்லாம் போகுமா, நம்ம நமிக்கு அள்ளு விடும். ஏன்னா அந்த கிறுக்கு பைய ஏர்ல வாக் பண்ணி வரான்னு பார்த்தா அவன் கிளவுட்ஸ்ல ஸ்டிங்க போட்டு அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வந்திருக்கான். இந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியுமான்னு அவளால நம்பவே முடியல. அதனால ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது ப்ரூக்கு, எல்லா இடமும் சுத்தி ஒழுங்கா கண்ணால வாட்ச் பண்ணும்பா. உடனே அவன் நான் வாட்ச் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு தான் கண்ணிலேயே ரெண்டு ஓட்டை தான் இருக்குது அப்படின்னு சிரிப்பான். ஓங்கி ஒரே அடி செவுத்துல பள்ளி தான். சரி இப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிட்டான்னா, இன்கேஸ் அவன் இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண வந்தானா அவ ஸ்ட்ராங்கான விண்டை யூஸ் பண்ணி கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி விட்டுருவாளாமா. அப்படிங்கும் போது அவனால ஃபாலோ பண்ணி வர முடியாது இல்ல. இப்படி பண்ணா சேஃப்டியா போயிடலாங்கிற மாதிரி தான் நம்புறா. அப்படியே அந்த ஜோவுக்கு போய் சேர்ந்தலாமான்னு தெரியல. டோஃப்ளமிங்கோ வந்தாலே தாங்காது, இதுல நேவியும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணாங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அங்க சஞ்சி போன்ல கத்திட்டு இருப்பான், என்ன ஆனாலும் சரி ரோபினை பத்திரமா பாத்துங்க, இல்லன்னா தொலைச்சுன்னு. இப்ப மத்தவங்க நிலைமை என்னன்னு பார்த்தா ரோபின், பிராங்கி, உசோப்பு இவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. ஜோரோவும் அந்த கின்னும் போய் நம்ம லூஃபியை மீட் பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர். ஆனா அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஜோரோக்கு தான் ஒழுங்கா டைரக்ஷன் பார்த்தே போக தெரியாது. அவன் கொலோசியத்துக்கு முதல்ல சேஃப்டியா போய் சேர்ந்துருவானாங்கிற டவுட். கூட கின்னு இருக்கனால லைட்டா நம்பிக்கை வைக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இப்ப லாவோட நிலைமையை நினைச்சாதான் சாப்பருக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஆக்சுவலா அவனோட பிளான் டோஃப்ளமிங்கோவை கொல்றது இல்ல. ஏன்னா 4 எம்பரரான கைடோ அவனை கொல்ற வேலையை பாத்துக்குவான். இப்போதைக்கு அந்த ஃபேக்டரியை காலி பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானாலே போதும், எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க மோமோ எதையோ பார்த்து பயங்கரமா நடுங்கிட்டு இருப்பான். அவன் எதையாச்சும் பார்த்து பயந்தாதான் இந்த மாதிரி டிராகனா மாறுவான், இல்லன்னா சின்ன பையனா தானே இருப்பான். ஏன்டா கண்ணா என்ன பஞ்சாயத்து நாங்க போய் பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஆனா டோஃப்ளமிங்கோஸ் கையில அப்படியே பேய் மாதிரி பறந்து வந்தான்ல, அவனை பார்த்துதான் பையன் பீதி ஆயிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவன் சொல்லி எல்லாம் ட்ரெஸ் ரோஸால தானே இருந்தாங்க. அப்போங்கும் போது அவனை பார்த்திருக்கான். அவன் என்ன பண்ணிருப்பான், டேங்க்ல ஒருத்தனை தண்ணியில போட்டு முக்குன்னு முக்கி, நீங்க எல்லாம் கிளாடியேட்டர், எதுக்குடா தேவையில்லாம இப்படி சுத்திட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை சண்டை போட்டு யாரையாச்சும் கொல்லணும், அப்படி உங்களால யாரையும் வெட்ட முடியலன்னா நீங்களே உங்களை வெட்டிட்டு மக்கள்கிட்ட ரத்தத்தை காமிங்கடா, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும்
இருந்தாலும் மக்களுக்குள்ள ஒரு மோசமான சைடு இருக்கத்தான் செய்யுது. அவங்க எல்லாம் ரத்தத்தை பார்த்தா மட்டும்தான்டா எக்ஸைட் ஆவாங்க. ஒன்னு சண்டை போட்டு ரத்தத்தை தெரிக்க விடு, இல்லன்னா செத்து போன்னு சொல்லி அவன் ஸ்டிங்க வச்சு ஒரே ஓடு. அவளதான் அப்படியே அந்த கிளாடியேட்டர் செத்து கீழே விழுவான். அத லைவா அந்த மோமோ பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அடங்க உக்கமாக்கா இவ்வளவு மோசமானவனா இவன்னு. அதுக்கப்புறம் அவன் ஆளுகிட்ட இந்த மாதிரி இனிமேட்டு அவனுக்கு சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா சண்டை போற மாதிரி பண்ணிட்டு வாங்கடா அப்படின்ட்டு போயிருவான். இந்த டைம் எல்லாம் அந்த கின்னு, மோமோ, அப்புறம் அவங்க கூட இருந்த அந்த காஞ்சிரோ, இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அப்ப அந்த காஞ்சிரோ ஹார்பர்ல ஒரு ஷிப் இருக்கிறத பார்த்தேன், அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அப்படி கிளம்பும் போது தான் இவங்களுக்கு பஞ்சாயத்தாயி மாட்டிட்டாங்க. ஆனா மோமோவால அந்த சம்பவத்தை இன்னுமே மறக்க முடியல. சின்ன பையன்ல அதான் ரொம்ப பயந்துட்டான். அண்ட் அதே நேரம் காஞ்சிரோ இப்ப அவன் கையில தான் மாட்டிருக்காரு. அதனாலேயே அவனால கவலைப்படாம இருக்க முடியல. நல்லபடியா இருந்தா போதுங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நம்ம சஞ்சிய பார்த்தா அவன் நல்லபடியா இருந்தா போதுன்னு சொல்லி வயலட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். ஆட சண்டால பயல, ஒருத்தன் கூட இருந்து கதையா சாவ பத்தி பேசி பயமுட்டிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு அவளை பத்தி தான் கவலை. அவளுக்கு ஆக்சுவலா கவர்மெண்ட்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க போல, அவங்க அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அவ அங்கேயே இருந்துகிட்டா. அது மட்டும் இல்லாம அவளை பிக்கப் பண்றதுக்காக அவங்க ஹார்பருக்கு வந்திருக்காங்களாமா. அவ சஞ்சய் அனுப்பி விட்டுட்டு அவங்க கூட எஸ்கேப் ஆகலான்னு ஒரு பிளானிங். பட் அவனுக்கு அவளை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்ல. ஏன்னா சேஃப்டியா கொண்டு போய் விடணும் இல்ல, அவங்க ஆளுலயே எதிர்த்து இருக்கா. அவனுக்கு கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால பயம். நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத, என்ன நான் பாத்துக்கிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது அவளால நம்மளால கப்பல அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மேட்டர் சொன்ன உடனே சஞ்சய் அப்படியே 90 மைல் வேகத்துல சும்மா சல்லுன்னு ஸ்கையிலேயே ஜம்ப் பண்ணி கிளம்பிடுவான். அதான் ஏர்வாக் போட்டு போவானே. வயலட்டுக்கும் சந்தோஷம். சரி ரைட்டு, அவனை அனுப்பி வச்சாச்சு, இனி நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அங்க பெரிய ஸ்கிரீன்ல ரெபேக்கா சண்டை போறத பாப்பான். உடனே சுத்தி இருக்க மக்கள்லாம் அவளை அசிங்கமா திட்டிட்டு இருப்பாங்களா. அவ கண்ணை வச்சு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேலியே சுட்டு தள்ளிட்டு அவ பாட்டுக்கு போவா. சரி இப்ப அவ ஹார்பருக்கு போய் சஞ்சய் கிட்ட எஸ்கேப் ஆறேன்னு தானே சொன்னா, அங்கதான் போறான்னு பார்த்தா அதான் இல்ல, நேரா பேலஸ்க்கு போவா. அப்படின்னா அங்க போய் ஏதோ 7:30 போறான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!